ஹாய் எவ்ரிவன். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் தான் இருக்கிறோம். ஒரு அவேர்னஸ் வீடியோ. யாரும் அது தவறாக நினச்சிக்க வேண்டாம். என்ன பேச போகிறேன்னு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில், ஒரு கிளாஸில் மினிமம் 50 பேர் படித்தா மினிமம் ஒரு 10லேருந்து 15 பேர் இந்த பழக்கத்துக்கு இருக்காங்க. போதைப் பொருள் பழக்கம். சார் நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? எங்கள் காலேஜில் என் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தான் சார் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் எப்படி சார் சொல்கிறாங்க? நான் வந்து ஒரு தோராயமாக சொல்கிறேன். எல்லா பள்ளிகளையும் எல்லா கல்லூரியும் நான் தப்பாக சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கிளாஸில் இந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா? பசங்க இருக்காங்களா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் பள்ளிகளில் இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் பள்ளிகளில் விட்டுருங்க. பள்ளியிலேருந்து வீட்டில், அதாவது ஒரு மாணவன் எப்படி பாதிக்கப்படுறான், அந்த பாதிப்புலேருந்து எப்படி வெளிவர்றது, அந்த பாதிப்புனால் உனக்கும் கெட்டது, உன் சுற்றி இருக்கவங்களும் கெட்டதுன்னு எப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். திருந்துறவன் திருந்திரு, திருந்தாதவன் எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க. எனக்கு வியூஸ் போதோ இல்லையோ, அந்த லைக்குனால் ஒரு 2000 லைக் வந்தால் கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் அது போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கன்ஃபார்மாக முடிஞ்ச அளவுக்கு இந்த அவேர்னஸை எல்லாத்துக்கும் கொடுங்க. நீங்களே சொல்லுங்கள், இது விற்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் தடை செய்கிறாங்க. ஆனால் அதை போய் வாங்குறாங்க, அந்த பொருள் வாங்குறாங்க. எந்த பொருள் தெரியுமா? நான் சொல்லக்கூடாது, டீச்சராக இருந்து சொல்லக்கூடாது. ஸோ அந்த பொருள் வாங்குறாங்க. எப்படியோ மாணவர்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கிடச்சிருது, எப்படியோ ஒரு லிங்க்கில் கிடச்சிருது. இன்னும் மாணவர்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எங்கிட்ட படிக்கும் மாணவர்கள் சொல்கிற சில விஷயங்கள் வைத்தும், அண்ட் ஆல்சோ வெளியில் நான் ரோட்லேயே பார்க்குறேனே, ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸு போட்டே போகிறப்பே நான் பார்க்குறேனே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. சும்மா நம்ம இறங்கி போனாலே போதும். 4:30 மணி 5 மணி அந்த வாக்கில் போனீங்கன்னா தெரியும். அதே மாதிரி காலையில் பிஸியாக இருக்க அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கப்பவும் தெரியும். ஸோ மாணவர்கள் இன்னுமே அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களுமே ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு மாணவர்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமையை இந்த ஒரு விஷயம் உங்களை அடக்கி 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 கீழே வச்சு தள்ளி தள்ளி கொண்டு போயிடுது. படிப்பு வரமாட்டேதுன்னு சொல்கிறீங்கள, எனக்கு எந்த விதமான யோசனையும் கிடையாது, நான் வேஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கள, இதுவும் ஒரு காரணம். சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான்னு. ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் அடிமை இல்லை. ஸோ அவங்களும் படிப்பில் மந்தமாக தானே சார் இருக்குது. அது வேறு விஷயம். அது வந்து ஐக்யூ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை படிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை வேணும்னு பண்ணாமல் இருக்கலாம், அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை நிறைய அடிக்ஷன் இருக்குது. ரீல்ஸ் அடிக்ஷன் இருக்குது, யூடியூப் அடிக்ஷன் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் இருக்குது, இந்த ஃபோனே பார்த்துட்டு இருப்பான், கேமே ஆடிட்டு இருப்பான், அந்த அடிக்ஷன் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் க்ரைட்டீரியா இருக்காங்க. இது கூட ஓகே. ஆனால் இந்த போதைப் பொருளானது உனக்கு கேன்சரை உண்டாக்கும், புற்றுநோயை உண்டாக்குங்கிறது என்னன்னு தெரியல. புற்றுநோய் வந்தால் வந்துட்டு போகுதுங்கிறதுனால அவன் போடலை. கிக்காக இருக்குது, கூட 5 பேர் இருக்கான், நம்ம போடாமல் போனால் அந்த கெத்து போயிடும். நான் வந்து என் ஃப்ரெண்டு போடுறனால நானும் போடுவேன், என் ஃப்ரெண்டு போட சொல்கிறான், என் கேங்கே போடுவாங்க, அதனால நானும் போடுறேன். எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? நான் இது வந்து ரொம்ப கோபத்தோடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ இந்த சமயத்தில் ஏன் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களோட படிப்பின் திறன் அதிகமாகுது. அதாவது மார்க் எடுக்கிற திறன் அதிகமாகுதுங்க, காம்படிஷன் அதிகமாகுது. இந்த தருணத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, சார் நான் போதைப் பொருள் போட்டாலுமே நல்லா படிக்க தான் செய்வேன், நான் வந்து உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்து பார்த்தீங்களா, அதனால தான் நான் வந்து இதான்னு, அதனாலையோ நீ படிக்க முடியாமல் போனாலோ, இல்லை படிக்கலையோ, இல்லை வந்து ஏதோ ஒன்று, பெற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பியா? நீ இந்த மாதிரி விஷயம் பண்ணுற, பெற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பியா? நீ அது போட்ட உடனே உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிர்ன்னு ஒரு மாதிரி ஆகுதுங்கிறானுங்க, ஒரு மாதிரி வாயில் வச்சா சுருன்னு எரியுதுங்கிறாங்க. இது ஒரு 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 விஷயமாக ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அது 5 வாட்டி பண்ணோடனே பையனுக்கு அது ஒன்றுமே சென்சேஷன் இல்லை. ஸோ அப்போ வச்சாலும் ஒன்றும் ஆகாத நினச்சா அவன் வச்சுக்கிட்டே இருக்கான். இதனால் நாள் போட்களை ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் புற்றுநோய் வரும், அதுவும் வாயில் கேன்சர் வரும், கேன்சர் தொண்டையில் வரும், இருதய நோய் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. நான் பயப்படுத்துறதுக்கு சொல்கிறேனான்னு கேட்டிங்கன்னா பயப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன். நீ போடாதன்னு சொன்னால் போட மாட்டேன், சரி விட மாட்டேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன் பெற்றவங்களை யோசி,
அவங்களையும் யோசிக்கலையா? உன் கரியரை யோசி. நீ வாழணும்னு நினைக்கும் போது கரெக்டாக இப்போ 17-16 வயசு ஆகிருக்கும். வாழணும்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு 25-26 வயசில் கல்யாணம் காட்சியெல்லாம் ஆகி செட்டில் ஆகும்போது 27-28 செட்டில் ஆகும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம பாடியில் ஒரு உண்டாகும் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தினால் உன் குடும்பம் மட்டும் இல்லை, உன் சுற்றி இருக்கிற உன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. நீ மட்டும் இல்லை, இன்றைக்கி வேணால் உன் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக, என் கெத்துக்காக, ஒரு கிக்குக்காக, ஒரு கேங்குக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டில் அப்படி நிற்கிறான், அப்படியே பேக் போட்டு நிற்கிறான், அப்படியே ஸ்டைலாக நிற்கிறான். பக்கத்தில் ஒரு 4-5 பேர் அப்படியே வாயில் எடுத்து என்னமோ சொருகிறான். கூட இங்கேயும் பக்கத்தில் தரான், அவனும் சொருகிறான். இது ஒரு கெத்துன்னு நினச்சிட்ருக்கீங்கள. ஒரு வாட்டி போட்டால் ஓகே அப்படின்னு விட முடியல. ஏன்னா ஒரு வாட்டி போட்டால் 2ஆவது வாட்டி வேணும்னு தோணுது, 3ஆவது வாட்டி வேணும்னு தோணுது, 4ஆவது வாட்டி வேணும்னு தோணுது, 5ஆவது வாட்டி வேணும்னு தோணுது. அவன் அப்படி 4 பொருட்கள் அடிக்ட் ஆகிடுறான். காலேஜில் வரைக்கும் வந்து நிற்கிது. சரி, காலேஜ்லேயாவது முடிஞ்சு விடுவான்னு பார்த்தா வேலைக்கு போகிறவன்னு போகுது. வேலைக்கு போயாவது விடுவான்னு பார்த்தா அப்பவும் விட முடியாமல் அடிக்ஷன் ஆகிடுறான். எப்படி விட்றதுனே தெரியல. கடைசியில் அது கேன்சராக மாறிடுது. அந்த ஸ்டேஜில் அவன் விடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. கேன்சர் வந்தால் உன்னால் கஞ்சியோ கூழோ அரைச்சி, ஏதோ ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அரைச்சி சாப்பிட்ற நிலமை வந்துடும். டியூப் இருக்குல்ல, டியூபு, அந்த டியூபு வழியாக சாப்பாடு இறக்குவாங்க. நான் பார்த்துருக்குறேன், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்குறேன் நான். டியூபு வழியாக வாயில் சாப்பிட முடியாதுன்னா டியூபு வழியாக சாப்பாடு இறக்குவாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குங்க. அதாவது ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் நான். என்னென்னா 50 சிகரெட்டுக்கு, நான் சொல்லக்கூடாது, அது 50 சிகரெட்டுக்கு நிகரானது இந்த போதைப்பொருள், இந்த விஷயம். அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு பேக்கெட் அது 50 சிகரெட்டுக்கு நிகரானதுங்கிறாங்க. பையன் 1 வைக்க மாட்டான், 2 வைக்க மாட்டான், 3 வைக்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டை முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெற்றவங்களுக்கு தெரியுமா? அவன் பேக்கில் போய் செக் பண்ணுறாங்களா, அவன் பேண்ட்டில் செக் பண்ணுறாங்களா, அவன் பாக்கெட்டில் செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நான் சந்தேகப்பட சொல்ல, பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். பையன்கிட்ட போய் பாருங்கள். பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு கூட தெரியல. பேரண்ட்ஸ், நீங்கள் அவன் பேக்கை செக் பண்ணுங்கள், அவனை டெய்லி விசாரிங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அவனை பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நீ சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி. ஃபஸ்ட்டு படிப்பு போகும், உன்னோட கேரக்டர் போகும். டீச்சர் ஏதாவது எந்திரிச்சு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்ல முடியல. பதில் சொன்னால் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் அவங்க திட்டினாங்கன்னா திமிராக ஒரு பதில் நம்ம சொல்லுவோம், அப்படிங்கிற மாதிரி. அவங்க அதுக்கு அடிக்கவோ இல்லை வந்து திட்டவோ செய்வாங்க. அதுக்கு எதிர்த்து பேசுகிறது. இதெல்லாம் காரணம் அந்த அடிமை தான், அந்த அடிமைத்தனம் தான், அந்த பழக்கம்தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னுமே தொடர்ந்து ஒரு 10-20% ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்வு நடந்துகிட்ருக்குங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம மாணவர்களிடையே, அது ஸ்கூல் மாணவர்களிடையே ரொம்ப ரொம்ப வருத்தமானது. உண்மையாக இல்லையா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உண்மையாக இல்லையா? போயிட்டுருக்கா இல்லையா? உங்கள் ஸ்கூலில் இப்படி நடந்துகிட்ருக்கா இல்லையா? பள்ளி நிறுவனம் அது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு செக்கிங் பண்ணுறாங்க. பையன் எங்கெல்லாமே வைக்கிறான், இடுப்பில் வைக்கிறான், சாக்ஸில் வைக்கிறான். அவனால் முடிஞ்சது வந்து அது பதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பதுக்கி வைக்காமல் போ. இதனால் உனக்கு உண்டாகிற மன உடைச்சல் என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி கிட்னி, ஹார்ட்டு, தொண்டை, வாய், அடுத்தது லிவரு, குடல் எல்லாமே அரிச்சு போயிடும். எல்லாமே புற்றுநோய் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக நீ ரிப்பீட்டடாக போட்டால் இந்த விஷயம் வரும். ஆசைக்கு போடுற ஒரு நாள் போடுறேன்னா சரி விட்டு தொலையுது, ஆனால் அதுவே இதாயிடும். ஸோ அதனால் மாணவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து பந்தாக்காக போடுறேன், கிக்குக்காக போடுறேன், கெத்துக்காக போடுறேன், அதுக்காக போடுறேன், ஃப்ரெண்ட்ஸுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று, நான் ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன். நீ அந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிக்லெட்டுன்னு ஒன்று விற்கிது, சிக்லெட்டுன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா பூம்பர் கூட வேண்டாம், முட்டாய் சாக்லேட் இருக்குல்ல, அது ஒரு 10 எண்ணம் வாங்கி வச்சுக்கோ டெய்லியும். இல்லை சிக்லெட் வாங்கி வச்சுக்கோ. அதை வாங்கிட்டு நீ எப்பெல்லாம் அது போடணும்னு தோணுதோ அந்த சாக்லேட் எடுத்து வாயில் போடு. கிளாஸ் ஹவர்ஸில் போடக்கூடாது, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வல் பீரியடில் போடு. எதை? முட்டாயை, இல்லை சாக்லேட்டோ, அந்த சிக்லெட்டோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு கேண்டீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. அது பண்ண உடனே விட முடியாது, பண்ண வந்து வரும். இதில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நிக்கோட்டின் ஒன்று இருக்குது, அதுதான் உங்களை வந்து எல்லாமே தூண்ட வைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் உள்ளார, ஆனால் அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை.
நீங்கள் ரொம்ப பயந்துருவீங்க. அந்தளவுக்கு அது ஆபத்தான விஷயமா. ஸோ கொஞ்ச நாளில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 3-4 வருஷத்தில் ஏதாவது உங்களுக்கு ஆச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் இழப்பு. உன் ஃப்ரெண்டுக்கோ உன் பக்கத்தில் இந்த கெத்து காமிச்சிட்டு இருந்தீல்ல அதுக்காகவோ எதுக்காகவோ கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் இழப்பு. நீ உயிரோடு இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல பங்களா வீடு கட்டணும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸோட வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடு வாழணும்னு நினச்சேன். இதெல்லாம் விட்டுட்டு நீட்டாக இருக்கு. எந்த ஒரு அச்சீவருமே இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் டேட்டா எடுத்து பாருங்கள். படத்துலலாம் பண்ணுறதெல்லாம் சும்மா தான். படத்துலலாம் பண்ணி காமிக்கிறாங்களா, அதெல்லாம் சும்மா தான். அதெல்லாம் வச்சு நீ ஒரு முடிவுக்கு வந்துடாது. இந்த வயசில் பழகினா கண்டிப்பாக விட முடியாது. இது அடிக்ஷனாக ஏற்பட்டுரும். இந்த நீங்கள் போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணு. அண்ட் ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு காலையில் அந்த கேண்டீஸ் மேட்ரை விட்டுறாத. காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிக்க, 8 மணிக்கு 6 மணிக்கு எப்போ எந்திரிச்ச உடனே ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங்கோ இல்லை யோகா மாதிரி ஒரு மெடிடேஷனோ உட்கார்ந்து ஒரு 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 கண்ணை மூடிட்டு உட்காரு, மனசை திடப்படுத்து. அப்போவும் திரும்பவும் ஃப்ரெண்டு சொல்லுவான், இருப்பானுங்க, அதுக்குன்னே இருப்பாங்க, சொல்லுவாங்க, டேய் என்னடா மச்சி இன்னைக்கு போடலையா, விட்டுட்டியா அப்படிம்பாங்க. இந்தாடா அப்படின்னு கொடுப்பாங்க. உனக்கு அப்படியே கையில் நடுங்கும், அது பார்க்கும்போது நடுங்கும், எப்படியா அது போடாமல் இருக்கலாம் அப்படின்னு நடுங்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, அது நடுங்கிச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு உதவி கேளு. என்னென்னா, டேய் இது நீயும் விட்டுடுறா, உடம்பு கெடுதல்றா, அவன் பின்ன உன்னை ஓட்டுவான். டேய் வந்துட்டாடா ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் ஓட்டுவாங்க. நீ அதை கண்டுக்காது. விட்டுறோ இல்லையோ, எனக்கு கொடுக்காதரா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு ஒரு மாதிரி வேணாண்டா, நீயுமே விட்டுருன்னு அட்வைஸ் பண்ணி போகிற. அவன் கேட்கலன்னா விட்டுரு, ஒரு மாதிரி இருக்குடா, அது போட்டால் ஒரு மாதிரி ஆகுதுடா, புண்ணெல்லாம் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி பயப்படுத்தி நீ விட்டுரு. ஏன்னா அதை பார்க்கும்போது தான் நம்ம கை காலெலாம் நடுங்கும், நமக்கு அந்த அடிக்ஷன் போகும். எப்படி தான் உங்களுக்கு கிடைக்குது எனக்கு சொல்லுங்களேன், எப்படி கிடைக்குது? ஒரு பொட்டி கடையில் போகிறோம், அங்கே போய் ஒரு சாக்லேட் வாங்குகிறோம், இல்லை சிப்ஸ் வாங்குகிறோம், ஏதோ ஒரு வாங்குகிறோம். ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது தடை செய்யப்பட்ட பொருள். கவர்மெண்ட் அதை ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது, மாணவர்கள் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது அந்தளவுக்கு ஆபத்தான விஷயம். ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தது வெளியில், பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் அது. அதனால தான் அது தடை செஞ்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. அதை தெரிஞ்சும் தெரியாமலையும் கம்பெனிக்காரன் எப்படியோ கொண்டு வந்து கொடுத்து என்னென்னமோ பண்ணி விற்கிறாங்க. அதை நீங்கள் வாங்குறீங்க, எப்படியோ ஆளை பிடிச்சி வாங்கிடுறீங்க. 100 ரூபா 200 ரூபா 150 ரூபா எவ்வளவோ கொடுத்து வாங்குறீங்க. அதில் அழிஞ்சு போகிறது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றவங்களோட காசும், உங்கள் பெற்றவங்களோட உழைப்பும், உங்கள் பெற்றவங்களோட ஆசையும் தான் அழிக்கிறீங்க. ஒரு வாட்டி உன் பெற்றவனை பற்றி யோசிப்பாச்சியா, என்னைக்காவது யோசிச்சியா? அப்பா அம்மா பற்றி யோசிச்சியா? சரி நான் பாட்டு பாடணும் உனக்கு புரியாதுன்னு வச்சுக்கோ, அவங்கள பற்றி யோசிச்சா போதும். படிக்கிறது அப்புறம், ஃபஸ்ட்டு ஒழுக்கம். ஸோ ஒழுக்கமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. நீ கெட்ட நண்பர்கள் கூட சேரக்கூடாது. ஊர் சுற்றுறியா, சுற்றிட்டு வீட்டுக்கு வரையா, அது வேறு விஷயம். கேம் ஆடுறியா, அது வேறு விஷயம். ரீல்ஸ் பார்க்குறியா, அது வேறு விஷயம். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ரீல்ஸ் பார்க்கும்போது கெட்டதும் வரும், நல்லதும் வரும். அதை எடுத்துக்கிறது உன்னோட இது. ஸோ எல்லாமே சொல்ல தாங்க முடியும். ஏன்னா கற்றுக்கிட்டு நீங்கள் வர்றதுங்க எல்லாமே 18+ ஆக போகுது. அடுத்தது நீங்கள் 1 வருஷத்தில் மேஜராக போகிறீங்க, ஓட்டு போடுற உரிமை வரப்போகுது. இந்த மாதிரி தருணத்தில் இப்படி பண்ணாதீங்க. நான் குழந்தையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 10th 11th 12th எல்லாமே பண்ணுறானுங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தை விடணும்னா சாக்லேட்டை கையில் வச்சுக்கோங்க. எந்த சாக்லேட் பிடிக்குதோ அந்த சாக்லேட் வச்சுக்கோங்க. சிக்லேட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பூமர் யூஸ் பண்ணுறது நல்லதான்னு தெரில. நீங்கள் போட்டுட்டு மென்னுக்கோங்க. அது ஞாபகம் வர வர எப்போல்லாம் தோணுதோ மென்னுக்கோங்க. கொஞ்சம் நாள் போக்கில் 1 வாரம் இது பண்ணிப்பார். ஒரு 7 days இது நான் சொன்ன மாதிரி பண்ணிப்பார். மெடிடேஷனும் பண்ணிப்பார். கண்டிப்பாக உனக்கு விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்ணில் மட்டும் அந்த 7 days பார்த்துறாத. யாராவது கையில் நீட்டினா கூட நீ ஏதாவது சொல்லி அதை தட்டி கழிச்சிட்டு தவிர நீ நீ இது பண்ணாது. இதை தவிர வேறு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா சுற்றி உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அங்கே ஒருத்தன் கேட்பான், இங்கே ஒருத்தன் கேட்பான், டே மச்சி போடலையா அப்படிமா. இதெல்லாம் கேவலமான விஷயம். எல்லோரும் பின்னாடி இருக்கான், அப்படியே முன்னாடி ஓடி போயிட்டே இருப்பான். நீ தான் கடைசியில் நிற்ப. தோற்றுருவேங்கிற லைஃப்பில் தோத்துட்டின்னா ஒன்றுமே கிடையாது, பிச்சை தான் எடுக்கணும். இவ்வளோ கேவலமாக நான் சொல்லிட்டேன். நினச்சி பாரு, அப்பா அம்மா அதுக்கு தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா? பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளோ கொடுமையான வார்த்தை. நான் சொல்லக்கூடாது மாணவர்கள்கிட்ட. பட் அது அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, ஆட்டோ ஃபீஸு, பஸ் ஃபீஸு, அது இதுன்னு, அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு,
அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டிலிருந்து கன்றாவி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, நீ வந்து நம்ம பையனுக்கு எதுவும் கிடைக்காம போயிடக்கூடாது, நம்ம பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி வாங்கி தராங்க. ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி, நான் எல்லாத்தையுமே சொல்லலை கண்ணா, பண்ணுறவங்கள சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவனை ஓங்கி ஒரு அப்படி, இல்லை அடிக்க வேணாம், தப்பு தான், எனக்கு அவ்வளோ கோவம், அதனால தான் சொல்லி திருத்த முடியுமான்னு பாரு. சொல்லிப்பாடி, கேன்சர் வருமாமாடா, டே தொண்டை போயிருமாமாடா, வாயில் கேன்சர், நாக்கில் கேன்சர் வருமாமாடா, ஒரு நாள் தான் 2 நாள் தான் போட்டுகிட்டே இருப்பான். அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஆசிரியர்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, பெற்றோர்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, அவனை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது உங்கள் கடமை. கன்ஃபார்மாக அவன் சொன்னால் கேட்க மாட்டான், கொஞ்சம் வாட்ச் பண்ணி அவனை அடித்தாவது திருத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை நீயா திருந்துவியா அப்படின்னு தெரியல, அது திருந்துறக்கும் டிப்ஸு சொல்லிட்டேன், கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார். இது ரொம்ப 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 ஆபத்தான விஷயம். ஆபத்துக்கு ஆபத்து, மாட்டிக்க போகிற லைஃபே போயிட போகுது. 4 வருஷம் 3 வருஷம் தான் லைஃபே இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். சொல்லுவானுங்க, டே நான் டெய்லியும் போட்டுட்ருக்கேன்டா, இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லுவாங்க. கண்ணா, எல்லாத்தோட உடம்பு ஒரே மாதிரி இல்லை, அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கோன்னா யாருக்கு தெரியும், இம்யூனிட்டி எப்படி மாறும்னே தெரியாது. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? நீ உன்னோட உடலை பாரு, உன்னோட விஷயத்தை பாரு, உன்னோட ஃபேமிலியை பாரு, உன்னோட மைண்டை யோசி, உன்னோட நல்லதுக்கு யோசி, அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கவனை திருத்த முடியுமான்னு பாரு, இல்லை திருந்தலைன்னா விட்டுது, நீ திருந்து. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அவேர்னஸ் வீடியோ, இந்த வீடியோவை நான் ஞாயிற்றுக்கிழமை போடணும்னு நினச்சேன், நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் போடணும்னு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த மெசேஜை சொல்லிடலாம் அப்படின்னு, எப்படி விடணுன்ட்டு. நிறைய மாணவர்கள் இப்போ அந்த ஸ்கூல் ட்ரெஸ்லேயே பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அதனால தான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி வீடியோ போன வருஷம் போட்டால், பட் பரவாயில்ல, இதை நீங்கள் கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவன் யாராவது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவனை மிரட்டி திட்டி அவனை ஏதாவது சொல்லி அதை விட வைங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்டுன்னு சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அது கண்ணில் படாத மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்ஷன் எப்படி வேணாலும் அது மாறும் உங்கள் லைஃப்பில். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு கோட்டையில் எக்ஸாம்ஸ்க்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. தேங்க்யூ.